மீனா அந்த ரெடிமேட் ஷாப்ல இருந்து கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ராஜி அந்த ஃபோனை அட்டன் பண்றாங்க. ஹலோ அக்கா, சொல்லுங்க. ராஜி குட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, என்ன என் சைடு காத்தடிக்குது, ரொம்ப பலமா இருக்கே. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்கக்கா. பக்கத்துல யார் இருக்கா? அக்கா, அவங்க இருக்காங்க. அப்பனா நீங்க பேசாதீங்க, நான் பேசுறத மாத்திரம் நல்லா கேட்டுக்கோங்க. சரிக்கா. என் புருஷர் இருக்காரே, என் புருஷரு, அவர்கிட்ட நான் ஃபார்மல் ஷர்ட் ஒண்ணு வாங்க சொன்னேன். அந்த கூறுகட்ட மனுஷன் கடைசி முடியும் வாங்கவே இல்ல. அவங்க அப்பா, அதான் நம்ம மாமனாரு, காசு கொடுக்கலையாம். அதுக்காண்டி அவருக்குன்னு ஷர்ட் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருக்கேன். உன்னோட புருஷரு கதிரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். புதுசா நான் வாங்க போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கும் வீட்டுல பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது முடியும், நாங்க வர்ற முடியும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க. நாங்க சீக்கிரத்துல வர முயற்சி பண்றோம். அக்கா, எப்பக்கா வருவீங்க? ராஜி, ஒரு நிமிஷம். அண்ணே, கடை எத்தனை மணிக்கு மூடுவீங்க? அந்த ஷாப்ல வேலை செய்யறவரு 8:30 மணிக்கு மூடுவோம்னு சொல்றாரு மீனா கிட்ட. ராஜி, நாங்க 8:30 மணிக்கு இந்த கடையை விட்டு கிளம்பிடுவோம். சரி அக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே ராஜி. போனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா வீட்டுக்கு வர்றாங்க. விஷயம் கேள்விப்பட்ட மயிலு, செந்திலுக்கு சட்டை வாங்குறதுக்கு நீங்க கதிர் தம்பியோட போனீங்களா? ஆமான்னு மீனா சொல்றாங்க. நீங்க 2 பேரும் துணி கடைக்கு ஒன்னா போயிருக்கீங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, அதுல என்னக்கா இருக்கு? செந்தில் மயில் கிட்ட கேக்குறாங்க. அது எதுக்கு இம்புட்டு ஆச்சரியமா கேக்குறீங்க? இல்ல மீனா, நீங்க 2 பேரும் எப்படி? பாண்டியன் சொல்றாரு. பொறுப்பா மயிலு, இப்ப யார் யாரு போயிருக்காங்கன்னு அதெல்லாம் இப்ப விஷயம் இல்ல. இப்ப எதுக்கு அவனுக்கு சட்டை? கதிர் சொல்றாரு. இல்லப்பா, அண்ணே நாளைக்கு எக்ஸாம் எழுத போகுது, அதுக்கு தான். பழனி சொல்றாரு. மாமா, நீங்க தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் மீனா வாங்கிட்டு வந்திருக்கு. கடையிலேயே செந்தில் என்கிட்ட சட்டை வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டான். அதெல்லாம் வீண் செலவுன்னு கடையிலே சொல்லிட்டேனேப்பா. மீனா கிட்ட நீ சொல்லவே இல்லையாப்பா? இல்ல, எங்க அப்பா சட்டை வாங்க காசு கொடுக்கல, நீ சட்டை வாங்கி கொடு மீனான்னு உன்கிட்ட கேட்டானா? மீனா சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் சொல்லல மாமா. செந்தில் எதுவும் சொல்லல மாமா, நானாதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மீனா நீ? அவன் தான் அம்புட்டு சட்டை வச்சிருக்கானே, ஏதாவது ஒண்ணு போட்டுக்க வேண்டியதானே? ஆமா, அவர்கிட்ட ஃபார்மல்ஸ் பெருசா இல்ல மாமா. மீனா, அவன் தான் கலர் கலரா சட்டை வச்சிருக்கானே. நீ சொல்றதும் கண்டிப்பா செந்தில் கிட்ட இருக்கும். அரசி சொல்றாங்க, அப்பா, ஃபார்மல்ஸ்னா அது வேறப்பா. கோமதி சொல்றாங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி சட்டை வாங்கி கொடுக்கறா, அதை எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? மீனா, அந்த சட்டையை காட்டு. அத்தை பாருங்க. புர்ரா பழனி, வெட்டியா தானே நிக்கிற? ஐ, நல்லா இருக்குடா செந்திலு. சரவணன் சொல்றாரு பார்த்துட்டு அந்த சட்டைய. செந்திலு, இந்த கலர் உள்ள சட்டை உனக்கு எடுப்பா இருக்கும்டா. 200 ரூபா தான் போட்டிருக்கு சட்டையோட ரேட்டு. என்னங்க, ஒரு பரீட்சை எழுத போறதுக்கு 200 ரூபா செலவு பண்ண கூடாதா? பாண்டியன் ஆச்சரியமா கேக்குறாரு. என்ன, இந்த சட்டை 200 ரூபாயா? பரவாயில்லையே. மீனா, எந்த கடை அது? இனிமேட்டு ஏதாவது விசேஷம்னா அந்த கடையிலே எடுத்துடலாம் போல இருக்க. மீனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆத்தா மகமாயி, எப்படியாவது என்ன காப்பாத்திரு. கோமதி, அந்த சட்டையை கொடு. இந்தாங்க. பாண்டியன் அந்த சட்டையோட ரேட்டை பாக்குறாரு. 2000 ரூபான்னு போட்டிருக்கு லேபிள்ல. பாண்டியன் மீனாவை பாக்குறாரு. கோமதி, கண்ணை எங்க வச்சு பார்த்த? 200 ரூபான்னு சொல்ற? சட்டையோட ரேட்டு 2000 ரூபான்னு போட்டிருக்கு. கோமதியோட கண்ணு அகன்றுச்சு, வாயி பொழந்துருச்சு. மீனா சொல்றாங்க, நம்ம ஜோலி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. பாண்டியன் சொல்றாரு, இந்த மீனா பிள்ளை எல்லா விஷயத்திலயும் பொறுப்பா இருக்கு, ஆனா காசு விஷயத்துல ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு எந்திரிச்சு போறாரு. கதிர் சொல்றாரு, அண்ணா, நீ ஏன் அமைதியாவே இருக்க? அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல. சரவணன் சொல்றாரு, அப்பா சொல்றதும் கரெக்ட் தானே, எதுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணோம்? கோமதி சொல்றாங்க சரவணன் கிட்ட, அதான் நீ மயிலோட தேனிலவுக்கு போனியே, அப்ப இத பத்தி யோசிச்சியாப்பா? செந்திலு, மீனா வருத்தப்பட்டு உள்ள போனாடா, சமாதானப்படுத்துறா. போ. எல்லாரும் கவலைப்படுறாங்க மீனாவை பத்தி. நாளை சந்திப்போம்.